Hi friends, welcome to Tamil Beauty TV. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே my heartily welcome. நம்ம ஊர்ல ஒரு பழமொழியே இருக்கு. ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு மூக்கு மூலியமா இருக்கான்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கண்ணுக்கு மேல இருக்க புருவம் அழகாவும் அடர்த்தியாவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். புருவம் அடர்த்தியா இருந்தா அது பார்க்க அவங்களை ரொம்ப எங்கா காமிக்கும். அதுவே சின்னதா இருந்தா அவங்க ரொம்ப டல்லாவும் ஏஜ் ஆனவங்களாவும் காமிக்கும். ஸோ அப்படிப்பட்ட புருவத்தை அடர்த்தியாவும் லாங்காவும் ஆக்கிறதுக்கான டிப்ஸை தான் நான் இந்த வீடியோல இன்னைக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா விளக்கெண்ணெய் ஊத்திக்கோங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த விளக்கெண்ணெயில காட்டன் பஞ்சை நினைச்சு 2 to 3 மினிட்ஸ் உங்க புருவத்துல நல்லா மசாஜ் பண்ணுங்க. காலையில எழுந்து ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. விளக்கெண்ணெயில விட்டமின் இ, ஃபேட்டி ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இது உங்க புருவத்தை நல்லா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நீங்க ஒரு கண்டினியூஸா ஒரு 2 months பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களே நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம். ஒரு பவுல்ல தேங்காய் எண்ணெயை மிதமான சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு காட்டன் பஞ்சில நினைச்சு 2-3 நிமிஷம் உங்க புருவத்துல நல்லா மசாஜ் பண்ணுங்க. 30 மினிட்ஸ் கழிச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. தேங்காய் எண்ணெயில விட்டமின் இ அண்ட் அயன் இருக்கு. சோ இது உங்க புருவத்துல இருக்க முடிய அடர்த்தியா வளர ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்க புருவம் புரோட்டீனால தான் உருவாக்கப்படுது. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றதுனால உடம்புல இருக்க புரோட்டீன் லாஸை கம்மி பண்ணி உங்க புருவம் அடர்த்தியாவும் திக்காவும் வளர ஹெல்ப் பண்ணும். ஒரு பவுல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊத்திக்கோங்க. அதுல 2 to 3 drops ஹனி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க புருவத்துல 2 to 3 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்க. 30 மினிட்ஸ் கழிச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஆலிவ் ஆயில்ல விட்டமின் இ அண்ட் ஏ இருக்கு. இது உங்க புருவத்துக்கு நல்ல ஊட்டம் கொடுத்து உங்க ஹேரை ஸ்ட்ராங்காவும் திக்காவும் வளர வைக்கும். அதே போல உங்க புருவம் எப்பயுமே கருப்பா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிறேன். அது சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஒரு ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். அதுல இருந்து ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன். அதுல ஒரு காட்டன் பஞ்சை டிப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் உங்க புருவத்துல நல்லா மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸை நல்லா கழுவிடுங்க. வெங்காயத்துல சல்ஃபர் இருக்கு. அது உங்க ஸ்கின்ல இருக்க கொலாஜன் டிஷ்யூவை அதிகரிச்சு புருவம் வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு பவுல்ல ஆலோவேரா ஜெல் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுல விளக்கெண்ணெய் இல்ல தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே விட்டமின் இ கேப்சூல் 2 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் பஞ்சில இதை நினைச்சு உங்க புருவத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணுங்க. ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு காலையில எழுந்து ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. ஆலோவேரா ஜெல்ல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. அது உங்க ஸ்கின்னுக்கு ஈரப்பதத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம உங்க ஹேர் growth அதிகமா வளர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், புருவத்தை திக்காக்கிறதுக்காக நான் சொன்ன ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை யூஸ் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இன்னும் நிறைய வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்றேன். Until this, bye from Revati. லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் ஒரு காம்படிஷனோட லிங்க் கொடுத்துருந்தோம். அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. ஸோ அதில் வின் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான கிஃப்ட் நாங்கள் கொரியரில் அனுப்பிட்டோம். இந்த மாதிரி இன்னொரு காம்படிஷன் லிங்க்கை நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு.